ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கவின் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா லவ்னாலே பிடிக்காது. யாரை பார்த்தாலும், அதாவது எந்த லவ்வர்ஸை பார்த்தாலும் காண்டாவாரு. அவங்க கை பிடிச்சி நடந்து போனா கூட கையை விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. அவர் ஒரு நாள் யதார்த்தமா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு புக்கு கீழே கிடக்குது, அதை எடுத்து உங்களுதா அப்படின்ட்டு கேட்டு அந்த புக்கை நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்குறாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறமே ஒரு சூப்பர் பவர் வருது. அவரு அப்படி என்னடா அது சூப்பர் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனா ஒரு லவ்வர்ஸ் லிப்கிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இது இவருக்கு ரெகுலரா நடக்க ஆரம்பிக்குது. அந்த பவர் இவருக்கு ஏன் வந்தது, அப்படி அந்த புக் என்ன, கடைசியில் நம்ம ஹீரோயினோட லவ் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை எக்ஸிகியூஷனும் முடிஞ்ச அளவு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கவினா இருக்கட்டும், அதே மாதிரி ஹீரோயினா இருக்கட்டும், விடிவி கணேஷா இருக்கட்டும், 3 பேருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க 3 பேர் கேரக்டர் ஓரளவு நீட்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். குறிப்பா நம்ம ஹீரோயின் நடுவில் இருக்க போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி தான் விடிவி கணேஷ்க்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் இருக்க போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸும் காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல சுவாரஸ்யமா ஆரம்பிச்சாலும் நடுவுல கொஞ்ச நேரம் ஸ்லோவா போக ஆரம்பிச்சது. ஒன்ஸ் ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பவர் நம்ம ஹீரோக்கு வந்த அப்புறம் படம் பயங்கர சுவாரஸ்யமாயிடுது. டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே நீட்டான ரைட்டிங்ல எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.